நேற்று கதிரெலாம் கொண்டு வந்து செக்ரட்டரியேட்டில் டேபிளில் கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து போட்டு அதில் வச்சு காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய பழமையான விவசாயி போல் பார்க்குறாரு. ஐயோ இவ்வளோ கருகி போயிருக்கு, இதை ஃபோட்டோ வேறு எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, அறிவு இருக்குதா உங்களுக்கு? தமாசை பண்ணணுன்ட்டு உங்களுக்கு யார் கேட்டது? நேற்று தான் சார் இதை பண்ண மாட்டாருன்னு நம்ம பேசணும். பண்ணிட்டாரா? இவங்க விஜய் சொல்கிறாங்களே சார், பணியிடத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்க்குறாரு. இது என்ன அர்த்தம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதலமைச்சர் அப்படின்னு தானே இவர் சொல்லுவாங்க. ஒன்று போய் அங்கே வயல் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள், தான் உங்கள் பையன் போய் பார்த்துட்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இது எதுக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்த உடனே இந்த இஷ்யூக்கு ட்ராக்ஷன் கிடைச்சிருச்சு. தமிழகம் முழுக்க இந்த விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாங்களும் ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதுக்காக எதுக்கு இந்த தமாஷு? அதிகாரிகளுக்கு தான் அறிவு இல்லாமல் அந்த அழுகி போன கதிரை புரிஞ்சிட்டு வராங்க. நான் உங்களுக்கு மாதிரியும் இல்லை. இவர் எந்த வகையிலும் தலைமை பண்பு இல்லாதவர், ஆள தகுதி இல்லாதவர்ன்றதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு. தெரியுதா? அங்கே சாயங்காலம் செக்ரட்டரியேட்டில் அது கதிரை பார்க்குற ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. முடிச்சுட்டு நைட்டு பைசன் ரிவ்யூ இல்லை என்ன எழுதுறாரு பாருங்கள்.